இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கவே கூடாது. அரசு முழு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதுனாலும் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கோர விபத்து நடந்து கிட்டத்தட்ட 39 பேரை விபத்துல இழந்திருக்கிறோம். ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் நேற்று இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர், பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், பக்கத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர் பெருமக்கள் மட்டும் 7 பேரை உடனடியாக இந்த பகுதிக்கு வர வச்சு, இந்த மாவட்டத்துக்கு வர வச்சு என்னென்ன மருத்துவ உதவிகள் தேவையோ அதையெல்லாம் உடனடியாக செய்ய சொன்னாரு. முதலமைச்சர் அவர்களே மிகுந்த சோகத்தில் இருந்ததுனால அவரால் தாங்க முடியல. நேற்று என்னோட தொலைபேசி தொடர்ந்து பேசியிருந்தார். நான் ஒரு 4 நாட்கள் ஓய்வுக்காக வெளிநாட்டில் இருந்தேன், குடும்பத்தோட வெளிநாட்டில் இருந்தேன். என்னிடத்திலையும் தொடர்பு கொண்டு மிகுந்த வேதனையோட பேசிட்டு இருந்தார். அதன் பிறகு அவரே நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு கருத்துக்களை புள்ளி விவரங்களை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. இறந்த 39 பேர்ல பெண்கள் 17 பேர், ஆண்கள் 13 பேர், குழந்தைங்க 9 பேர் இறந்திருக்கிறாங்க கூட்ட நெரிசல்ல. இதுல ஆண் குழந்தைங்க 4 பேர், பெண் குழந்தைங்க 5 பேர். இந்த 39 பேர்ல கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 32 பேர், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர், திண்டுக்கல் மாவட்டம் 2 பேர், சேலத்தில் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க. 39 பேர்ல 30 பேருடைய உடல் அந்த பிரேத பரிசோதனை எல்லாம் முடிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அவங்களுடைய உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அந்த ஆம்புலன்ஸ் வச்சு, இந்த அமரர் ஊர்தியை வச்சு அவங்களுடைய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 9 பேருடைய உடல் பரிசோதனை, அந்த பிரேத பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அது முடிஞ்சிடும். நான் வரும்போது இங்க இருக்கக்கூடிய 4 பேருடைய உடலுக்கு நம்முடைய அமைச்சர்கள், அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணன் மாசு அவர்கள், திரு அனில் மகேஷ் பிரியாமணி அவர்கள், அண்ணன் சிவசங்கர் அவர்கள், 7 அமைச்சர்கள் எங்களுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கிறோம். அவங்களுடைய உறவினர்களை தைரியப்படுத்தியிருக்கிறோம். இந்த அரசு எப்போதுமே அவங்களுக்கு துணை நிற்கும். நம்ம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் ஒரு தவிர்க்க முடியாத அவங்களுக்கு எந்த விதமான அவங்களுடைய இழப்புக்கு அளவீடே கிடையாது. அவ்வளவு பெரிய இழப்பு இது. அரசு சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சிருக்கிறோம். ஐசியூக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்ஸையும் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், தைரியம் சொல்லியிருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேசியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், இன்னும் எத்தனை நாள் குணமடைவாங்க அப்படின்னு அவங்களோட நான் கேட்டு அந்த செய்திகளை அறிஞ்சிருக்கேன். அதை முதலமைச்சர்கிட்ட அப்டேட் செய்ய போறேன். மருத்துவர்கள் ஃபுல் ஃபோர்ஸ்ல இறங்கி அவங்களால செய்ய முடிஞ்ச அத்தனை பணிகளை இங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய 200 மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது தவிர சேலத்திலிருந்து 30 மருத்துவர்கள், நாமக்கல்ல இருந்து 9 மருத்துவர்கள், மதுரையிலிருந்து 49 மருத்துவர்கள் பிளஸ் செவிலியர்கள், திண்டுக்கல்ல இருந்து 22 பேர், புதுக்கோட்டையிலிருந்து 3 மருத்துவர்கள், கோவையிலிருந்து 7 மருத்துவர்கள், திருச்சியிலிருந்து 25 மருத்துவர்கள், இப்படி மற்ற மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 145 மருத்துவர்கள், கரூர்ல இருந்து 200 மருத்துவர்கள்னு 345 மருத்துவர்கள் இங்க இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், இந்த கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தொடர்ந்து இந்த ஒருங்கிணைப்பு பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இங்க விபத்துல மரணம் அடைந்தவர்களுக்கு, விபத்துல காயமடைந்தவர்களுக்கு உற்ற துணையாக, அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாம் அத்தனை பேரும் நிக்கிறோம். இன்னைக்கு பொதுமக்களையும் கரூர் மாவட்ட மக்கள் அவங்க கிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே அவங்களுக்கு அத்தனை வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகக்கூடாதுன்னு மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்து சொல்லியிருக்கிறோம். அவங்களால முடிந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் எடுக்க சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேல இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புறோம்.
இனிமேலும் இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு கிடைத்த தகவல்படி அவங்க மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி அளவில் இந்த கரூருக்கு வர இருக்கின்றாங்க. மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அதே மாதிரி நேற்று அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க செல்ல இருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டபூர்வமான நடவடிக்கைகளை விரைவில் எடுப்பாங்க. நன்றி. பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்க தயவு செய்து மனிதாபிமானத்தோட இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். உயிரிழந்தவங்க, காயம்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம அத்தனை பேர் இந்த நேரத்தில் துணையாக ஆறுதலா இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்க. அது எதிர்க்கட்சி தலைவர் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். முதலமைச்சர் அவர்கள் நேற்று வந்து பார்த்திருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பல. யாரையும் அவர் சொன்ன தப்பு, இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பல. அதற்காக அந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க. அவங்க வந்து தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்ப மக்களுக்கு உண்மை தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை முதலமைச்சர் எடுப்பார். நான் திருப்பி சொல்றேங்க, இது எல்லா தலைவர்களுக்கும், எல்லா இயக்க தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமை. மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர், அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனா நம்ம காவல்துறை ஒரு இடம் பார்க்கும்போது கூட்டம் அதிகமா இருக்கு, அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, மரத்து மேல ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறா இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்றோம். இதற்கு மேல கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய, அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டா டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இனிமே நடக்காம பாத்துப்போம். யாரையும் நான் குறை சொல்ல, இதெல்லாம் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். சரியில்ல, அதான் கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும். அவரும் வராரு, உங்களை எல்லாம் பாத்துட்டு தான் போறாரு. தயவு செய்து அவரையும் கொஞ்சம் 2-3 கேள்வி கேளுங்க. என்னங்க நான் என்ன சொல்றேன்? இல்லைங்க, இதுல நான் எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம்லாம் கிடையாதுங்க. நானும் சட்டப்படி இல்லைங்க. அதுக்குதான் அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் இந்த முடிவு எடுப்பார். நன்றிங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த விபத்துல இறந்தவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் உறுதுணையா இருப்போம் நான் கேட்டு. அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க.